ஹாய் ஹலோ. இன்னைக்கு மார்னிங்கே வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபிஷ் வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ நீட்டாக கழுவி வச்சுருக்காங்க. இந்த தண்ணியில் பார்த்தீங்களா அதனுடைய ஃபேட்டுங்க. ஆக்சுவலி இந்த மீன் வந்து கட்லான்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்லா அந்த மீன். ஓகேங்களா, இன்றைக்கி என்ன எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிஷ் வீடியோ. கிரேவி எப்படி பண்ணுறது, ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை பாத்திரம் இருக்கும், ஓகேவா, வடிகட்டுறது. இந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்க, இல்லைனா மசாலா சரியாக ஒட்டாது, குழம்புன்னு இருக்கும். அதனால எடுத்து வச்சுக்கலாம். பரவாயில்லைங்க, எப்படியும் வந்து ஒரு 2.5 kg ஃபிஷ் இருக்கும். இது 3 தலை தான் இருக்குது. ஏன்னா மீன் வந்து பார்த்தா தெரியல உங்களுக்கு, ஃபிஷ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கண்கள் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு ஒரு லெமனை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம மீனுக்கு தேவையான வெறும் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, இது வந்து நான் பண்ணுற மெத்தடுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்த மாதிரி. ஏன்னா இது 2 kgன்றதுனால நான் வந்து ஒரு 4 இது 1/2 ஸ்பூன் தான் ஒன்றும். இந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெடி பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் போடுறது வந்து 2 kgக்கு. தனியாக போயிடுச்சு, தண்ணியெலாம் இல்லைங்க, நம்மளது கொஞ்சம் இந்த மாதிரி தான் ஜூஸியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேவைன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணால் என்னன்னா ஃபிஷ்ஷோடு நல்லா சேரும், மசால் பிரிஞ்சு வராமல். நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயோடு நல்லா இப்படி பிசைஞ்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் இதுவுமே ஆட் பண்ணலைங்க, அதுவும் ஆட் பண்ணணும். உங்கள் ஏரியாவில் வந்து என்ன ஃபிஷ் ஃப்ரை மசாலா கிடைக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நம்ம வந்து இதனோட அதை மிக்ஸ் பண்ணுறோன்னா என்ன ஆகும்னா, இந்த மீனில் வந்து அந்த ஃப்ளஷில் வந்து அந்த சதையில் வந்து இந்த உப்பு காரம் புளிப்பு வந்து ஏறுது. அதனால் உப்பு காரம் புளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இதை மட்டும் ஆட் பண்ணி முதல்ல ஃபிஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிவிடுவோம். நல்லா சேர்ந்துடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி தெரியல, ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் நிறைய வந்து திக்காக போடக்கூடாதுங்க, மெலிசாவே போடணும். ஏன்னா இது ஃபுல்லாகவே உப்பு புளி மிளகாய் தான், பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து எதுவுமே வேணாம், மேலே வந்து நிறைய மசாலா வேணாம், நம்மளுக்கு இந்த மாதிரியே இருந்தால் போதும்னா நம்ம இப்படியே எண்ணெயில் போட்டு எண்ணெயிலையோ தவாலையோ போட்டு எடுத்துக்கலாங்க. எல்லா போர்ஷன்லேயும் நம்ம உப்பு இந்த காரம் படுற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடலாமா? அவ்வளோதாங்க. நம்ம வந்து இந்த பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. நம்ம இப்போ வந்து இதுக்கு வந்து உப்பு புளி காரம் சேர்த்து வச்சாச்சு. இது ஒரு 2 hours அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த மசாலா பொடி வந்து சும்மா மேலே அப்படியே தூவின மாதிரி தூவி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மசாலா போட்டு 3 hour ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ தான் பசங்க வந்திருக்காங்க, இப்போ தான் நம்ம போடணும். இந்த மசாலாவை எடுத்து இந்த ஃபிஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் லோக்கலில் கிடைக்கிற லோக்கல் பிராண்ட் தான், பிராண்டட் பவுடர் கிடையாது. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் என்ன உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா கிடைக்குதோ இப்போ வந்து அதில் வந்து எடுத்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் இப்படி போட்டு
ஓகேங்களா, அவ்வளோதான். இப்படி எடுத்து இப்போது நம்ம தவாவில் போட்டுடுவோம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இதுக்கு நான் எப்பவுமே நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, அப்போ தான் ஒட்டாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ பேன் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் நனையிற மாதிரி நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த இடத்துல ஏன் டேமேஜ்னால் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டாங்க, அதனால அப்படி ஆகிடுச்சு. இது வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுற தவாவே நான் வச்சுருக்கேன். நான் நான்ஸ்டிக்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன், பட் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். இப்போது ஃபிஷ்ஷை போட்டுருவோம். இதில் வந்து ஆக்சுவலி ஈரம் ஆகாததுக்கு முன்னாடி மீன் அது மசாலாவோட ஒட்டாத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே நிறைய மசாலா போட்டுருக்கோம். இதனோட நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கருவேப்பிலை ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இப்படியே இருக்கட்டும், மாற்றி மாற்றி போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒன்று திருப்பி விட்டுட்டேன். உங்களுக்கு எண்ணெயில் வந்து இப்படி பட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சே போயிடுச்சு. மசாலா எப்படி ஃபுல்லாக ஒட்டிட்டு பார்த்தீங்களா? அவ்வளோதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்லை. அந்த மாதிரி ஒட்டாது. மசாலா நம்ம போட்டிருந்தாலும் இதனோட வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா, அவ்வளோதான். சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வரும். என்னுடைய டிப்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நான் எப்பவுமே சிம்பிளாக சமைப்பேங்க. இது இருந்தால் தான் சமைப்பேன், அது இருந்தால் தான் சமைப்பேன் இல்லை, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சிறப்பாக செஞ்சிடுவோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற ஃபிஷ் ஃப்ரை வந்து எந்த மாதிரி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வேணால் உங்களுடைய டவுட்க்கு இன்னொரு சைடும் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்ட உடனே வந்து உங்களுக்கு வந்து எண்ணெயிலேருந்து மசாலா பிரிஞ்ச மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.